மீஞ்சூர் அருகே வாலிபன் அறிவாளால் வெட்டி கொலை. காவல் படையினர் குற்றவாளியை தேடி வருகிறார்கள். மே கமின் சார். உள்ள வாப்பா. சார் கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. ஏன்பா உன்கிட்ட ஒரு ஸ்டோரி அசைன்மெண்ட் கொடுத்து எவ்வளோ நாளாச்சு? உன் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொன்ன நேரத்துக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. நீ கிளாஸுக்கு ஒழுங்காக வரதும் இல்லை, எந்த அசைன்மெண்ட்டும் பண்ணுறதும் இல்லை. சார் சாரி சார். எனக்கு இந்த சாரி ஏரியெல்லாம் வேண்டாம். உன்னால் ஒரு ஸ்டோரி கூட எழுதி கொடுக்க முடியலன்னா நீலாம் ஏன் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிற? சார் பேஷன் சார். இந்த வார்த்தையை சொல்லி தான்டா எல்லாரும் ஏமாத்துறீங்க. நீலாம் சினிமாவுக்கு வரலன்னு யார் அழுதாங்க? ஏதாவது சொல்கிறா முண்டோம். இனி கரெக்டாக பண்ணிடுறேன் சார். இந்த பார், உனக்கு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறேன். மண்டே மார்னிங் 9 o'clock உன் ஸ்டோரி என் டேபிள் மேலே இருந்தாகணும். என்ன? ஓகே சார். தேங்க்யூ சார். சங்கர் எங்கே இருக்கீங்க? வீட்டில் தான் சார் இருக்கேன். அந்த மீஞ்சூர் மர்டர் கேஸ் இருக்குல்ல? எஸ் சார். அதுக்கு காரணம் சத்யா தான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலான்னு சொல்கிறீங்க? என்ன இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசுகிறீங்க? ஆமாம் சார், உங்கள்கிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன் அவனை பேசாமல் என்கவுண்டரில் போட்டு கேஸை க்ளோஸ் பண்ணுங்கன்னு. ஆனால் எங்கே கேட்டீங்க? இப்போ பாருங்கள் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிதுன்னு. ஓகே, இப்போ நீங்களே சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? சார் எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் உங்களால் பண்ண முடியுமா? சொல்லுங்கள். சத்யா தானே ப்ரெஸ்ஸுக்கு லீக் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே சங்கர். ஹலோ. பரவாயில்லடா. இருக்கேன். எனக்கு ஒன்றும் இல்லைடா, அம்மாவுக்கு தான் உடம்பு முடியல, அதான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். இன்னும் சேலரி வேறு வரல, அதான். சொல்கிறா பாப்பா. பரவாயில்லடா, நீ எங்கன்னு சொல்லு, வரேன். ஓகேடா. ஏன்டா அதான் முடியல. சரி நீ சீன் போடாத. உன்னால் ஒரு பொண்ணுக்கிட்ட கூட பார்த்து பேச முடியல, நீ எல்லாம் என்ன பேசுகிற பார்த்தியா? அப்படியா? நாளைக்கு பாருடா. டேய் தொடநடிங்கி, நீ எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியாதா? பார்க்கலாம், போ போ. உன்னால ஒரு ஸ்டோரி கூட எழுதி கொடுக்க முடியலன்னா நீலாம் ஏன் அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிற? நீலாம் சினிமாவுக்கு வரலன்னு யாரும் அழுதாங்க? மண்டே மார்னிங் 9 o'clock உன் ஸ்டோரி என் டேபிள் மேலே இருந்தாகணும்.
இன்னைக்கு வந்துட்டானுங்களா? நேற்று அவ்வளோ சீன் போட்டல, நீ பார்த்து சொல்கிறேன். பார்க்கலாம். பாய்ஸ் அலாட்டாக இருங்க. எக்காரணம் கொண்டு பிளான் மிஸ் ஆகிடக்கூடாது. எல்லாரும் அவங்கவுங்க பொசிஷனில் கரெக்டாக இருங்க. சரி, உன் ஆள் வந்துட்டான், நான் கிளம்புறேன். டேய் ராஜ், எங்கே போகிற? டேய் விடுறா. கெட் ரெடி பாய்ஸ். ஹலோ, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே, சொல்லுங்கள். ரொம்ப நாளாக உங்களை ஃபாலோ பண்ணுறேன் ஆக்சுவலாக. ம். அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. உங்களை எனக்கு பிடிக்கும். நைட்லாம் யோசிச்சு பார்த்தேன், இதான் கரெக்ட் டைம் தோணுச்சு. அது வந்து ஐ லவ். பிரமாதமாக இருக்கியா? ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி அருமையான கதையை எழுதிட்டேன். தேங்க்யூ சார். ஒன்று கவனிச்சியா, அவன் பிடிக்கிறதுக்கு நீ தான் முக்கியமான காரணம். ஆனால் அவங்க பேரை வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த பைக்கில் வந்த பையனை பற்றி ஒன்றுமே சொல்லலை. அப்புறம் மிஸ்ஃபேர் ஆகி செத்து போனானே லவ் பண்ண பையன், அவனை பற்றியும் பேப்பரில் போடவே இல்லை. எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்கடா. இல்லை சார், நீங்கள் கிட்ட என்ன கேட்டீங்க? ஒரு நல்ல கதை கேட்டேன். நானும் கதை தான் சார் சொன்னேன். அப்படி என்னதான்ப்பா நடந்தது? அது வந்து சார், ரைட்டில் கட்டான வண்டி லெஃப்டில் போயிடுச்சு. அந்த பொண்ணும் பையனும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. போலீஸ் அந்த அக்யூஸ்ட்டை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. நீ பழிச்சுக்குவ, போயிட்டு வா. போயிட்டு வரேன் சார்.